श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं हृदसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओं तत्सत्। उद्धव गीता 17வது अध्यायं 13வது श्लोकम्। सत्वं ज्ञानं रजः कर्म तमो ज्ञानमिहोच्यते। गुणव्यतिकरः कालः स्वभावः सूत्रमेव च। சகல சாஸ்திரங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் உபதேசம் நம்முடைய ஸ்வரூபத்தினை அறியறதுதான். பரம்பொருள் అనేది ஒன்றுதான் இருக்கு. அந்த பரம் பற்றி சொல்கிறதுக்காக தான் சாஸ்திரம் சகலமும் பேசுறது. அந்த சாஸ்திர விஷயத்தினை உணர்ந்து தெரிஞ்சு அனுபவஜ்ஞர்களான ருஷிகள் அந்த பரமமாக இருக்கிற ஒரே ஒரு வஸ்துன்னு பற்றி ஏன் பலதாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் உத்தவர் கேட்டார். பரம்பொருள் பற்றி பேசுகிற வேதம், அந்த வேதத்துடைய சப்தம் அதுக்கு பேர் பராவாணி. பராவாணின்னா வெளியில் சப்தம் கேட்கக்கூடாது இல்லை சார் அப்படின்னு கேட்கக்கூடாது, நீங்கள் அப்படி நினச்சிக்கக்கூடாது. பரம்பொருள் பற்றி சொல்லணும்னா எதுக்கு அதாரிட்டி இருக்கின்றனதோ அந்த வேதம் பராவாணி. அதனால் அந்த வேத வாக்குன்னு பேசின ருஷிகள் பேசுகிற வாக்கு பராவாணி. அது அப்புறம் எந்த குரு மூலமாக கூட நம்ம காதிலோ கேட்கறதுக்கு நமக்கு கிடைச்சதுன்னா அது பராவாணி. அவர் வைఖரி வாணிலோ பேசிகிட்டு இருந்தால் கூட வாய் திறந்து மைக்கு வச்சுக்கிட்டு, ஆனால் அது பராவாணிதான். ஏன் பரம்பத்தி தெரிவிக்கிறது இல்லையா? அப்போ ஏன் அந்த வஸ்துன்னு பற்றி பலதாக சொல்கிறாங்கன்னு இது கேள்வி. பலது சொல்கிறதுல தாத்பரியம் இல்லை, அர்த்தம் இல்லை. சொல்ல வந்தது ஒன்று தான். ஒரு கணக்கு வகுப்பு மேக்ஸ் கிளாஸில் ஒரு டீச்சர் ஒரு குழந்தைக்கு சொல்கிறான், ஒரு பென்சில் விலை 7000 ரூபாய். அப்படி நானும் 13 பென்சில் வாங்கியிருக்கேன். மொத்தம் அப்போ எவ்வளோ நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த டீச்சரை அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு உதாரணம் வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. அன்றைக்கி வகுப்பு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த நாள் குழந்தைகள் மறுபடியும் வந்தாங்க. 2 நாள் கழிச்சு திரும்பி மேக்ஸ் கிளாஸ். அப்போது சகஜமாக டீச்சர் ரிவைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சுதா இல்லையா అని சொல்லணும். அதே சமயத்தில் டீச்சர் என்ன பண்ணுவார், அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் சிந்தனம் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லுவாங்களான்னு சொல்லி இன்றைக்கி திரும்பி சொல்ல தொடங்கி ஸோ அன்றைக்கி படித்தோம் நம்ம. ஸோ ஒரு பென்சில் விலை అని சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி பென்சில் சொல்லாமல்
வேறு ஏதோ ஒரு பேனாவுடைய விலை இல்லை அந்த பென்சிலேன்னு வச்சுக்கோங்க, பென்சில் விலை வந்து 9-6 ரூபான்னு சொன்னார். அப்படி நானும் 20 பென்சில் வாங்கிட்டா எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொன்னால், யாராவது குழந்தை எழுந்திரிச்சு, சார் 2 நாளுக்கு முன்னாடி தானே சார் 7-6 ரூபான்னு சொல்லிட்டீங்க, அதுக்குள்ளே 2 ரூபா ஏறுமா, 2-6 ரூபா அப்படின்னு கேட்பானா? அந்த டீச்சர் வந்து அன்றைக்கி 7-6 ரூபான்னு சொன்னது இன்றைக்கி 9-6 ரூபா சொன்னதிலோ தாத்பரியம் இல்லை. குழந்தைகளுக்கு மல்டிப்ளிகேஷன் கணக்கு தெரியணவன் தானே. அதே மாதிரி தான் இந்த ருஷிகள் வந்து என்ன கணக்கு சொல்லி அந்த பரம்பொருள் தெரிவிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லுவாங்க பலதெல்லாம். அதனால் உத்தவா அதில் தாத்பரியம் இல்லை, இருக்கிறது ஒன்று தான், தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், அதனால் குழப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் அதுக்கு பல வகையாக பதில் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கிறார். அப்போது தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்காம அர்த்தவாதத்தினை எடுத்துக்கிட்டு பேசுறது தான் இந்த லோகத்தில் நிறைய இந்த வாதங்கள், டிபேட்ஸ், பட்டிமன்றங்கள், இல்லை அந்த டிஸ்கஷன்ஸு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், இதெல்லாம் வந்து அதை பற்றி புஸ்தகங்களே அதை பற்றி பிரச்சாரம் செய்கிறாங்க உலகம் மொத்தத்தில். முக்கியமாக நம்ம சாஸ்திரம் பற்றி அநேக விதமாக தப்பு தப்பாக ஏதி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக ஏதி புஸ்தகங்களே வருது. ஹிந்து மதம் பற்றி இதெல்லாத்தையும் பற்றி புராணங்களுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது, அதில் அது எப்படியெல்லாம் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் எசென்ஷியல் திங்ஸ்ன்னு எல்லாத்தையும் ரொம்ப வாதனம் பண்ண வச்சு பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரச்சாரத்திலேயோ வாதத்திலேயோ நம்ம உளுந்து போகக்கூடாது. உண்மையான சாதகன் வேதாந்தம் ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நடக்கிறவன். அதனால் ஒரு சூச்சனை நமக்கு இது. அதனால் இது எல்லாமே கூட முக்கியமாக புராணங்களுக்குள்ள தான் இப்படிப்பட்ட டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸு நிறைய வரும். அதெல்லாம் கூட அர்த்தவாதங்கள் தான் எதுவுமே. ஸோ அவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் கூட நான் எசென்ஷியல் திங்ஸு, அதில் அர்த்தமே இல்லை. சாஸ்திரம் சொல்ல வந்தது வேறு, ராமாயணம் ஏதோ சொல்ல வந்தது. அங்கே நமக்கு ராமர் பெருசா ராவணனும் பெருசான்னு இல்லை, தர்மம் அதர்மம் பற்றி சொல்கிறதுக்காக வந்தது. அதனால் ஏதேதோ கதை எடுத்துக்கிட்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாரதம், அதே மாதிரி வேறு எல்லாமே கூட. அதனால் கடைசியில் இவங்க எல்லாரும் என்ன ஆகிடுது, ரொம்ப முட்டாள்தனமான ஃபன்னி கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ஃபன்னி டிஃபரன்சஸ், கன்ஃபியூஷன்ஸில் வந்து இறங்குறாங்க. வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷன்ஸு, தவறான கன்ஃபியூஷனில் இறங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் உத்தவகீதை இந்த தத்துவங்களை பற்றி பகவான் இத்தனை ஸ்லோகங்கள் பேசுகிறாரு. நம்ம அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறோம். கடந்த வகுப்பில் பார்த்த இந்த 13வது ஸ்லோகத்தில் நம்ம ஒரு விசாரணத்தினை செஞ்சோம் முதல்ல. இப்போது நமக்கு புரிஞ்சு போச்சு விஷயம். இப்போ நான் 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இதெல்லாம் ஏதோ சொன்னேன். ஆனால் லோகத்தில் அப்படி இல்லை. மக்கள் சாஸ்திரம் படித்து கூட, அதான் நிறைய பண்டிதர்களாக இருந்து கூட இப்போது 2 அணி சொல்லணுமா 3 அணி சொல்லணுமான்னு தான் அன்றைக்கி நம்ம தொடங்கிட்டோம். ஏன்னா அந்த 2லேருந்து ஆரம்பித்து அது அப்புறம் 28 வரைக்கும் போகும். அந்த 2-3 அணி வாதிக்கிறவங்கள சாங்கியர்கள், நியாய வைசேஷிகர்கள்னு சொன்னோம். ஒருத்தர் வந்து பரிணாமவாதின்னு சொல்லிட்டோம், இன்னொருத்தர் வந்து ஆரம்பவாதின்னு சொல்லிட்டோம். அவங்கள அப்படி எல்லாம் பேசி கடைசியில் இருக்கும்போதும் அது பகவானோட ஒப்பீனியன் இல்லை, இப்படி பேசுகிறாங்க விதவிதமானு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். அது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த 13வது ஸ்லோக நம்ம பேசினது அன்றைக்கி எல்லாமே கூட 10-11 ஸ்லோகங்களுக்குள்ள 12 வரைக்கும். அதுக்கப்புறம் 13வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லி பகவானன்னா, இது கூட அங்கே வந்து வேறு இன்னொரு பாயிண்ட் டிஸ்கஷனுக்கு வந்தது. என்னது, இந்த ஞானம் அஜ்ஞானம் అనేది வந்து பகவானுக்கு சேர்ந்ததா ஜீவனுக்கு சேர்ந்ததா என்ன அதுன்னு சொல்லும்போது குணங்களுக்கு சேர்ந்தது அது అని சொல்லி கூட பார்த்தோம். அப்படி சொல்லும்போது பகவான்னு சொல்கிற ஈஸ்வரனுடைய
ஆம் சர்வஜ்ஞத்துவம், சர்வந்தர்யாமித்துவம், சர்வ ஈஸ்வரத்துவம் இது எல்லாமே கூட பிரம்மன்ல இல்லை అని கூட பேசியிருக்கோம். அப்போ மாண்டுக்கியத்தை நான் கொஞ்சம் கோட் பண்ணி அது கூட சேர்ந்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கூட இந்த 13வது ஸ்லோகத்தில் கிளியர் ஆகிறதுனால அந்த விஷயம் பேசியிருக்கோம். ஸோ பகவான் கிளியராக சொல்கிறார் இங்கே, சத்துவம் வந்து ஞானத்துக்கு காரணம், ரஜோகுணம் வந்து கர்மத்துக்கு காரணம், ஓகே, ஆக்டிவிட்டிக்கு. அப்புறம் தமோ குணம் வந்து அஜ்ஞானத்துக்கு காரணம் அப்படின்னு பேசி, ஆனால் 2 எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. காலம் అనేది எதிலோ கணக்கு பண்ணணும் అని சொல்லி அதை பற்றி கூட கொஞ்சம் பேசியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு மறுபடியும். இந்த காலம் வந்து பகவானுக்கு விட்டு கொடுக்கணும், பகவானில் சேர்க்கலாம், சரியா? அப்படின்னு சொல்லி செப்பரேட்டு தத்துவமாதி கணக்கு பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு பகவத்கீதையிலேயே பகவான் சொன்னார் 11வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்திலோ விஸ்வரூப தர்ஷன யோகத்திலோ, காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தா. இந்த பிரவருத்தி க்ஷயம் అనేది எது நடத்தி கொண்டிருக்கிறதோ மாற்றத்தின் அந்த காலம் நானு தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிக்கிறார் அங்கே. அப்போது வேதாந்த பரமாக பார்க்கும்போது காலம்னு என்ன అనేది கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். காலம் என்பது பிரம்மனுக்கு மாயாக்கு இருக்கிற சம்பந்தம். பிரம்மனுக்கு மாயாக்கு இருக்கிற அந்த சம்பந்தத்துக்கு பேர் அது ரிலேஷன்ஷிப் லெஸ் ரிலேஷன், அது சம்பந்தம், அதுக்கு பேர் காலம். அப்படின்னா பிரம்மா ப்ளஸ் மாயா ఈజ్ ఈక్వల్ టు சம்பந்தம் ఈజ్ ఈక్వల్ టు காலம். ஓகே, எல்லாம் கணக்கு தானே பார்க்குறோம். அதுதான் கணக்கு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு இப்போ. அதனால் கொஞ்சம் மூளை என்னை எப்படி சிந்திக்க வைக்க செய்யணும் అనేది தான் இந்த ஸ்லோகங்கள் நமக்கு பிரயோஜனப்படும். இதிலும் பரபிரம்மம் பற்றி ஒன்றும் இல்லை. என்னது வியாவகாரிக சத்தியத்தை பற்றி டிஸ்கஷன். வியாவகாரிக சத்தியம், வியாவகாரிக பிரபஞ்சம் மித்யா. ஆனால் என்ன பண்ண சொல்ல வேண்டியிருக்கு அதை பற்றி, சரியா? அப்போது என்ன கன்க்ளூஷன் பண்ணணும்? காலம் என்பது பிரம்மனுக்கு சேர்ந்தது இல்லை, மாயாவுக்கு சேர்ந்ததையும் இல்லை, இல்லை பிரம்மத்தினாலேயோ ஒரு மாயானாலேயோ உருவாக்கப்பட்டதையும் இல்லை, இல்லை காலம் வந்து பிரம்மனுக்கு மாயான்னு உருவாக்குறதுக்கு காரணமும் இல்லை. 4 பாயிண்ட்ஸ். பிரம்மம் இல்லை, காலம், மாயாவும் இல்லை, மாயிலேருந்தையோ பிரம்மன்லேருந்தையோ வரல ப்ராடக்ட் இல்லை, இல்லை மாயா பிரம்மனுக்கு இது காரணமாகவும் இல்லை. அப்போ என்ன சார்? எதுவுமே இல்லை, அதுதான் எதுவுமே இல்லை. அதனால தான் பாரமார்த்திக சத்தியம் மோட்சம்னு சொல்லும் போதும் நித்தியமுக்தா, நித்தியம் மோட்சம் అనేది காலத்துக்கு அடிப்படையாக இல்லவே இல்லை, நித்தியமுக்தம், சரியா? அப்படி என்ன அர்த்தம்? என்ன அங்கே மாயாவுடைய பிரசக்தி இல்லை, ஆனால் பேசுவோம். மாயாவோட பிரசக்தி இல்லாதனால தான் நித்திய முக்தன்னு சொல்ல முடியறது. ஜீவன் முக்தன் நித்திய முக்தன்னு தெரிஞ்சுக்கிறான், அவனுக்கு பந்தம் இல்லை. ஓகே, நபந்தோ நமோக்ஷம். நிர்வாண ஷட்கத்தில் அகம் நிர்விகல்போ நிராகார ரூபகா விபுத்வாச்ச சர்வத்திர சர்வேந்திரியாணம் நச்சா சங்கதம் நைவ முக்ஷு முக்திர்ன மேய்வ சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்னு சொன்னார் இல்லையா? அப்போது சம்பந்தியே இல்லைன்னா அப்புறம் சம்பந்தம் எங்கே இருக்கும்? சம்பந்தம் எங்கே இருக்கும்? சம்பந்தம் இல்லை, யாரும் மாயா இல்லை. மாயானை நெகேட் பண்ணுறது தானே, அது ஒத்துக்காமல் இருக்கிறது தானே நம்முடைய இது. என்னுடைய ஸ்வரூபம் நான். அதுக்கப்புறம் என்னமோ ஒருவேளை இருக்கு என்னோடய சக்தி தான்னா கூட அது இருந்துக்கோட்டும், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாமல் கூட நான் இருக்கேன். சம்பந்தம் வந்த காலம் வரும்.
பார்த்தியா? சம்பந்தம் అనేది என்ன சார்? அது காட்டுங்க கொண்டு வந்தேன்னா சம்பந்தம் இல்லைன்னு நான் சம்பந்தம் எங்கே காட்டுவேன்? அது என்ன காட்டுற பொருளா? ஆனால் ஏதோ ஆகுது. அதே மாதிரி தான் காலம் అనేది இல்லவே இல்லை. அது மைண்டோடைய ஒரு இமேஜினேஷன் கான்செப்ட் தான். அதனால தான் சொப்னத்தில் காலம் வேறு மாதிரி இருக்குது, நித்திரையில் காலம் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் ஜாகிரத்தில் வந்து ஓடி ஓடின்னு வாட்ச் பார்த்துக்கிட்டு அழறோம், கஷ்டப்படுறோம். ஒன்றும் இல்லை. இது காலம் பற்றி. ஸோ காலம் பகவானுக்கு சேர்ந்ததுன்னு வச்சுக்கணும், தனியாக பார்க்க முடியாது. ஆனால் சம்பந்தம் முக்கியமான பாயிண்ட். இது அன்றைக்கி பேசலை நம்ம. அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் ஸ்வபாவம் అనేది எதிலோ சேர்த்துக்கலாம் அனே ஸ்வபாவம் అనేది ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வபாவம் இருக்குது. புஷ்பத்துக்கு ஒரு சுபாவம் இருக்குது, மல்லிகை பூவுக்கு ஒரு சுபாவம், அதோட வாசனை வேறு, இது வேறு, எல்லா சுபாவம் தனித்தனியே இருக்குது. இது எதிலோ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இது செப்பரேட்டாக கணக்கு பண்ணணும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வேண்டியதில்லை, இது செப்பரேட்டாக கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை. இது எப்படி எடுத்துக்கணும்னா மகத்தத்துவத்திலேயே இருக்கிற ஒரு மகத்தத்துவத்தில் இருக்கிற ஒரு சக்தின்னு எடுத்துக்கணும். அதுக்கு இங்கே பகவான் வந்து சூத்திரம்னு பேர் கொடுத்தாரு ஸ்லோகத்தில். ஸ்வபாவம் சூத்திரமேவச்ச. அப்போது மகத்தத்துவம்னு சொன்னால் இஸ் ஈக்குவல் டு ஹிரண்ய கர்ப்பன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இல்லை சமஷ்டி பிராணசக்தின்னு சொல்லணும். சமஷ்டி பிராணசக்தி. ஓகே. ஸோ ஏன் ஹிரண்ய கர்ப்பா சூத்திரம்னு சொல்கிறோம்னா பிராணசக்தினால் இது வந்து மகத்தத்துவத்திலேயே இருக்குது இந்த பிராணசக்தி. அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமம் தேவி இதெல்லாம் சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தெரியறதோ, ஒரு அபிவக்தம் தெரியறதோ, அது எல்லாத்தையும் சக்தி சக்தி சக்தின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு அப்படி மாற்று கண்ணு சிமிட்டுறது ஒரு சக்தி அது. அதனால அது எல்லாத்துக்கும் ஃபெமினினுடைய பேர் தான். எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் தி வெர்ப்ஸ் ஆக்ஷன் சரீரத்தை செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஃபெமினைன். என்ன சக்தி. ஓகே. உன்மேஷ நிமிஷோத்பன்னா எல்லாமே. ஓகே. நிஷா உஷா ஆஷா. ஓகே. அந்த அஸ்தமயம் சூரியனுடையது எல்லாமே ஃபெமினைன் சக்தி. ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு தெரியுறது, என்னமோ மாற்றம் தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த தியரி ஆஃப் தி எவல்யூஷன் பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு அது கூடவே இப்போது மாண்டுக்கியத்திலும் சிருஷ்டிவாதம் பற்றி வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே தத்துவங்களை பற்றி பேசுகிறோம்னு அர்த்தம் தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் மாறி தான் இந்த மாற்றம் வெரைட்டி தெரியுறது இல்லையா, காம்பினேஷன்ஸு. அப்போ இந்த எவல்யூஷன் அந்த மாற்றம் అనేది ஏற்படுறதுக்கு அசல் என்னதான் காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து முதல்ல சயின்ஸ் படி சொல்கிறேன், அதுக்கப்புறம் வேதாந்தம் என்ன சொல்கிறது అనేది நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. ரெண்டு கன்க்ளூஷன் ஒன்று தான். ஆனால் அவங்க நம்ம எது கன்க்ளூஷன் நம்ம எடுத்துக்கிறோமோ அது இல்லை. ஆனால் நியூட்டன்ஸ் த லா ஆஃப் மோஷன் இருக்குது. அதில் மூணாவது லா வந்து த லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா இப்போ இந்த ஒரு வஸ்து இந்த டேபிள் மேலே வச்சு உங்களுக்கு தெரியாது, என்னோடய கை மேலே வச்சுக்கிறேன், இப்படி இருக்கு. இந்த வஸ்து வந்து அப்படியே கிடக்கிறது. த லா ஆஃப் இனர்ஷியான்னா அது அப்படியே இருக்கு, அசைகிறதில்லை, ஒன்றாகிறதில்லை, எதுவுமே செய்கிறதில்லை. என்ன சொல்கிறாருன்னா அந்த லா வந்து ஏதாவது ஒரு பொருள் இந்த உலகத்தில் ஒரே பொசிஷனில் ஒரே இடத்துல அப்படியே இனர்ட்னா இனர்ஷியா ஒன்றும் அப்படி இருக்குது. அப்படி இருக்கு. எவ்வளோ நாள் இருக்கும்? இல்லை, இந்த வஸ்து வந்து ஒரே விதமான ஒரு
ஈவன் மோஷன், ஒரே விதமான ரொட்டேஷனும் மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே, அந்த லாலோ பார்ட்டு தான் இது. ஒன்று அப்படியே இருக்கலாம், இல்லைன்னா இது ஒரே விதமான மூமெண்ட்டில் ஒரே என்ன சொல்கிறது, சேம் மூமெண்ட்டில் இருக்கு. இதில் ஏதாவது மாற்றம் வரணும்னா அந்த மூமெண்ட்லேயோ இல்லை இந்த இருக்கிற இடத்துலேருந்து இதுலேருந்து ஏதாவது எவல்யூஷன் வரணும்னா வெளியிலேருந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இது கம்பெல் பண்ணால் தவிர இதில் ஒரு மாற்றமும் வராது. அதுதான் நியூட்டன்ஸ் 3வது லா. சயின்ஸ் நமக்கு எங்கெங்கே பிரயோஜனம் அங்கே எடுத்துக்கிறோம் வேதாந்தத்தில். புரிஞ்சுதா இது? ஓகே, நான் சிம்பிளாக தமிழில் சொல்லிட்டேன். இப்போது அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நடக்காது. இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு என்ன అనేది சயின்ஸ் மண்டை உடச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் புயல் காற்று அப்படி வந்துடுது, அதில் காற்றே மூமெண்ட் ஆகணும் இல்லையா? ஏதோ ஒன்று மாறுறது, தானாக மாறாது சொன்னார் இல்லையா நியூட்டன்ஸ்லாம். அப்போது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும். அது என்ன అనేది இப்போ வரைக்கும் சயின்ஸுக்கு தெரியல. ஆனால் சுற்றி பெரிய சயின்ஸ் எல்லாம், அந்த சயின்ஸ் இந்த சயின்ஸ் எல்லாம் வளர்த்துறான். அட்டாமிக் எனர்ஜி அது இது எல்லாம் என்னமோ பேசுகிற தவிர என்ன ஃபோர்ஸ் அது అనేది அவங்களுக்கு தெரியல. ஆனால் வேதாந்தம் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க சொல்லிச்சு, பிராணசக்தி. அதுக்கு தான் அந்த பாயிண்ட் நான் இதெல்லாம் சொன்னது. இப்போது புரிஞ்சுதா? ஸோ இங்கே சூத்திரம் என்ன, பிராணம், அதுக்கு பேர் ஸ்வபாவம். அது மகத்தத்துவத்தில் இருக்கு. அதுதான் எவல்யூஷனுக்கு காரணம். ஓகே, ஆனால் நம்மப்படி எவல்யூஷன் நமக்கு என்னன்னா இந்த ஜீவர்கள், இந்த உயிர் இருக்கிற மனிதனும் இதெல்லாம் ஏன் இந்த சிருஷ்டி ஏதோ சிருஷ்டி இல்லைன்னு சொல்லுவோம் மாண்டூக்கியத்தில். அவனை எவ்வளோ சொன்னால் சரி, வெளியில் போன உடனே இருக்குல்ல, நான் வச்ச செருப்பு காணும், நான் செருப்பே போட்டுட்டு வரல சார், செருப்பே இல்லைன்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ வேதாந்தம் பேசினாலும் முன்னாடி நிற்கிறதே, விவகாரம் நிற்கிறதே இருக்கே. அங்கே கூட என்ன சொல்லணும்னா, சரி பிராணசக்தி இருக்கு, அதனால தான் எவல்யூஷன் ஆகிறதுன்னு. ஆனால் அது சும்மா அப்படி நடக்காது. இப்போது அது நம்ம வேதாந்தபுரமாக கனெக்ட் பண்ணுறோம். பிராணசக்தி ஜீவர்களுடைய எல்லா ஜீவராசிகளுடைய கர்மத்து கூட கனெக்ட் ஆகணும், கர்மத்தோட கனெக்ட் ஆகிருக்கணும். சரியா? கர்மன் என்ன, முக்கியமாக சஞ்சித கர்மா, சஞ்சில் சேர்த்து வச்ச கர்மம் இருக்குது, அதோடு கனெக்ட் ஆகணும். அப்புறம் அந்த கர்ம பல தாத்தாவாக இருக்கிற ஈஸ்வரன் கூட கனெக்ட் ஆகணும். அப்போது సృష్టి అనేది, ఎవల్యూషన్ అనేది வியாபகாரிக்கம்தான். பட் அதை பற்றி தெரியணும் கிளியராக. இந்த தத்துவங்கள் விஷயங்களை பற்றி இது ஒரு வாட்டி கிளியராக ஒரு சார்ட் மைண்ட்லேயோ புக்கில் இருக்கணும். இன்னைக்கு கூட இங்கே படித்த அளவுக்கு தத்துவங்களை பற்றி திரும்பி நம்ம எங்கேயுமே படிக்க மாட்டோம். தத்துவபோதை படித்தா கூட அது எங்கோ போயிடுச்சு. இப்போ அதே அடிக்கடிக்கு சொல்லி 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 படிச்சுட்டு இருந்ததை, பட் இங்கே எவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறாரு. ஏன் இவ்வளோ தேவையானா மறுபடியும் இன்னொரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஓகே, இன்னொரு சந்தேகம் வரக்கூடாது, கிளியராக இருக்கணும். அதுக்கு தான் இந்த விவரணம். என்ன சொன்னோம், பகவான் அங்கேருந்து ஆரம்பிக்கணும், ரிவர்ஸில் பதில். பகவான் யார்? கர்ம ஃபலதாத்தா. கர்த்ருராக்ஞயா பிராப்யதே ஃபலம். உபதேசசாரம் முதல் ஸ்லோகம். பகவான் ப்ளஸ் கர்மா. யாருடைய கர்மா? பகவானுடைய கர்மம் இல்லை, எல்லா ஜீவ. அதனால ஜீவர்களுக்கு கர்ம అనేది இல்லைன்னா பகவான் எந்த சிருஷ்டியும் செய்ய முடியாது. ஈவன் பகவான் cannot create or do any evolution. ஜீவர்களுக்கு இருக்கிற கர்ம வச்சு தான். அப்புறம் அந்த கர்மா ப்ளஸ் கோஸ் பிராணசக்தி. அப்போ என்னாகும்? பிக் பேங். பிக் பேங்கு நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கிறோம். என்னன்னா பிக் பேங் என்ன இருக்குது, கல்பம் ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லையா? டிங், அதுதானே பிக் பேங். என்ன யார்? பிரம்மதேவன். அப்படி தாமரை பூ, அது மேலே பிரம்மதேவன் வந்தார். அந்த பிக் பேங்.
தப்புன்னு இல்லை. அங்கேருந்து எல்லாம் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கின்றனதோ, யாரெல்லாம் ஜீவர்கள் எல்லாரும் காட நித்திரையில் தூங்கிட்டு இருக்காங்களோ, நம்ம எல்லாரும் அப்படி இருப்போமா? அடுத்த சிருஷ்டி முக்தி அடையலைன்னா நம்ம கர்மத்தின் எல்லாத்தையும் நம்ம டிபாசிட் பண்ணி வச்சுட்டு அப்படி பகவான் மடியில் படுத்திருக்கோம், ஈஸ்வரன் மடியில். எவ்வளோ நாள் தீர்க்க நித்திரையில் இருப்போமா? திரும்பி எப்போ அது ஒரு சலனம் ஏற்படுறதோ, 3 குணங்களுக்குள்ள அந்த பிராணசக்தி அப்படி இப்படி ஆட்டுறதோ, கிளம்புங்க எல்லாரும் ஏந்திருங்க, பேக்கப் பண்ணிக்கோங்க. இதுதான் கதை. சரியா? அப்புறம் பகவான் 14வது ஸ்லோகம் படிக்கிறோம். புருஷ பிரகிருதிர் வியக்தம் அஹங்காரோ நபோ நிலஹ ஜோதிராபக்ஷிதிரிதி தத்வான்யுக்தானி மே நவ. அப்புறம் உத்தவர் கேள்வி கேட்கும்போது சில பேர் 9ன்றாங்க, சில பேர் 6 பேருன்றாங்க, சில பேர் 16ன்றாங்க, 24ன்றாங்க, 17ன்றாங்கன்னு அவர் சொன்னார். அப்போது பகவான் என்ன பேசியிருக்காருன்னா, முதல் ஸ்லோகத்திலேயே 2வது வரியில் என்னோட அபிப்பிராயம்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு கொடுத்தாரு. சரி, அந்த கணக்கு கூட விவரிக்கணும் முதல்ல. அது புரிஞ்சதோ இல்லையோ, ஞாபகம் இருக்கு இல்லையோ, அது ஆல்ரெடி 13வது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். சொல்லி பகவானை நான் அது விவரிக்கிறேன் முதல்ல. இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சது சூட்டபுளாக இருக்கும். இதுதான் மேஜராக பிரபலமாக நிறைய பேர் ஒத்துக்கிற இந்த தியரி ஆஃப் தி தத்வாஸ். ஓகே, பகவான் 28 நம்பராக எடுத்துக்கிட்டார். அவருக்கு அது பிடிச்ச நம்பரு என்னமோ தெரியல. அந்த 28 பற்றி இப்போது விவரிப்பார். ஓகே, அதனால் இங்கே 5 ஸ்லோகங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். எல்லாம் கணக்காக சொல்லிகிட்டே போகணும். நான் எவ்வளோ ஸ்லோகங்கள் முடிக்க முடியும் அவ்வளோ முடிப்பேன். அங்கே என்ன கணக்கு சொன்னார் முதல்ல? அது அங்கே முதல் 9ன்னு சொன்னார், அப்புறம் 11ன்னு சொன்னார், அப்புறம் 5ன்னு சொன்னார், அப்புறம் 3ன்னு சொன்னார். மொத்தம் டோட்டல் பண்ண 28 வரும். 9 + 11 + 5 + 3. இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில், இந்த அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலும் அங்கே இருக்கும். நவ ஏகாதச சப்த பஞ்ச த்ரீணி இப்படியெல்லாம் சொன்னார். சப்த கிடையாது, பஞ்ச த்ரீணி. சரி, இப்போ இது புரிஞ்சுக்கணும். 9ன்னு என்ன பகவானோட அபிப்பிராயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கவனிச்சுக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் அங்கெல்லாம் கிடையாது. எங்கே இப்போது வர ஸ்லோகத்தில் இருக்கு, படித்தோம் இல்லை இப்போ நம்ம, அதில் இருக்கிறதே எடுத்து சொல்லணும். ஏன்னா அங்கே வேர்டு முதல்ல வார்த்தை பாருங்கள், புருஷா கனெக்ட் பண்ணுங்க. நம்பர் 1. ஓகே, முதல் 9 உடைய விவரம், முதல் பஞ்ச் புருஷா அப்படின்னா த பேசிக் கான்ஷியஸ்னஸ் புருஷா. 2வது பிரகிருதி, த பேசிக் மேட்டர். ஆத்மா அனாத்மா 2 தானே, 2. அப்புறம் வியக்தம், எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான். ஓகே, வியக்தம் வியக்த அது அப்படிலாம் போயிடுச்சு. அதில் வியக்தம் அங்கே சந்தி. வியக்தம் என்ன? அந்த பிரகிருத்திலிருந்து முதல் பிறந்த குழந்தை. மகத்தத்துவம் ஃபஸ்ட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம், அப்புறம் 5 சூக்ஷ்மபூதங்கள் உருவாகின. 5 சூக்ஷ்மபூதங்கள். சரியா? அந்த 5 பேரும் பகவான் இங்கே கொடுக்குறாரு. நபஹா ஆகாஷம், அனிலஹா வாயுஹு, ஜோதிஹி அக்னி, ஆபஹா ஜலம், க்ஷிதிஹன்னா பூமி. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வேர்ட்ஸ் ஒரு இடத்துல இந்த பஞ்ச மகாபூதங்களுக்கு வேறு வரும். ஓகே, ஆனால் இந்த பஞ்ச இப்போ சொன்னது தன்மாத்திராசு, சூக்ஷ்மபூதானி, எலிமெண்ட்ஸ், நாட் எலிமெண்டல்ஸ்.
சூக்ஷ்மபூதானி தன்மாத்திராக. ஓகே, ஸோ இப்படி இங்கே வரைக்கும் இப்போது கணக்கு பார்த்தீங்கன்னா புருஷா, பிரகிருதி, வியக்தம், அகங்காரம் ப்ளஸ் 5 9 ஆயிடுச்சா? இதுதான் நம்பர் முதல் 9 பற்றி சொன்னார். அவ்வளோதான். சரி, அந்த அகங்காரம் என்னது நமக்கு இருக்கிற அகங்காரம் பற்றி இல்லை, இண்டிவிஜுவல் காஸ்மிக் ஈகோ, டோட்டல் அகங்காரம். ஓகே, அடுத்தது 15வது ஸ்லோகத்தில் அடுத்தது 11 பற்றி சொல்லணும். 9 பற்றி சொல்லியாச்சு. ஸ்ரோத்ரம் த்வக் தர்ஷனம் கிராணஹம் ஜிவ்ஹேதி ஞானசக்தயः வாக்பாண்யுபஸ்தபாயுः ஆயுः அங்கிரி கர்மாண்யங்கோ, அங்கிரிஹி வரைக்கும் சொல்லணும். வாக்பாண்யுபஸ்தபாவ்யங்கிரிஹி ஸ்தபாவ்யங்கிரிஹி கர்மாண்யங்கோ பயம் மனஹ கர்மாண்யங்கோ பயம் மனஹ. ஓகே, அடுத்தது 11 பற்றி பகவான் சொல்கிறார். முதல்ல இங்கே பாருங்க அந்த லிஸ்ட்டு, அப்புறம் இங்கே புரிஞ்சு போயிடும். அது அடுத்த 11 என்னன்னா 5 ஞானேந்திரியங்கள். நமக்கு நல்லா தெரியுமே, தத்துவபோதத்தில் வந்து படிச்சிட்ருக்குறோம். அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், ஒரு மனசு, அவ்வளோதான். 11 ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இந்த மேலே இருக்கிற 5 முன்னாடி ஸ்லோகத்தை சொன்ன 5 சூக்ஷ்ம தன்மாத்திரங்கள் இருக்க, சூக்ஷ்ம பூதங்களும், அப்புறம் இந்த 11 ப்ளஸ் 11 எத்தனை ஆயிடுச்சு மொத்தம்? 16. இந்த 16 வந்து மகத்தத்துவத்துடைய குழந்தைகள். அப்படின்னா பிரகிருதிக்கு முதல் ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு, மகத்தத்துவம். ஆனால் அதுக்கப்புறம் மகத்தத்துவத்துக்கு அப்புறம் ஓகே சாரி மகத்தத்துவம் இல்லை, அகங்காரம். மகத்தத்துவத்துக்கு ஒரே குழந்தை அகங்காரம். பார்த்தியா, வார்த்தையை இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படி முன்ன பின்ன பேசு. அந்த அது இந்த சார்ட் மட்டும் அப்படியே மைண்டில் இருக்கணும். கிளியராக புரிஞ்சிச்சுன்னு இனிமேல் எங்கே சொன்னாலும் சத்தியம் வராது. புருஷன் அப்படியே இருக்கார். ஓகே, அப்புறம் பிரகிருதி முதல்ல குழந்தை வந்து மகத்தத்துவம். மகத்தத்துவத்துக்கு ஒரே ஒரு குழந்தை அகங்காரம், காஸ்மிக் ஈகோ. அகங்காரத்துக்கு இப்போது அந்த மேலே 5 தன்மாத்திர பஞ்சபூதங்களும் இந்த 11 சேர்த்துல 16 குழந்தைகள் ப்ராடக்ட்ஸ். சரியா? அப்புறம் இங்கே இதுதான் லிஸ்ட்டு இங்கே பகவான் கொடுத்தாரு. அது ஒரு ஒன்றும் காது, கண்ணு, மூக்கு, நாக்கு அதெல்லாம் கொடுத்தாரு. ஓகே, வேணுமுன்னா அப்புறம் படிச்சுக்கோங்க. ஸ்ரோத்ரம், துவக்கு, ஓகே, காது, சர்மம், அப்புறம் தர்ஷனம்னா பாருங்கோ, பார்வை, கண், கிராணம் மணக்கிறது, ஜீவா ருச்சி பார்க்கறது, இதெல்லாம் ஞானசக்தியா, ஞானேந்திரியங்கள். வாக்பாணி, அப்புறம் வாக்பாணி உபஸ்தா பாயு அங்கிரிஹி. ஓகே, பொதுவாக நாம் என்ன ஆர்டர் சொல்கிறோம்னா வாக்பாணி பாத ஜீவா. இங்கே பேச்சு ஒன்று இருக்குது, அது கூட இதுன்னு தான். ஓகே, ஜீவா வாக்குன்னாவே ஜீவதா. வாக், பாணி, பாத, உபஸ்த, பாயு, ஜெனட்டல் ஆர்கான் அண்ட் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கான். 5 கர்மாணி, கர்மேந்திரியங்கள் இது எல்லாமே. அப்புறம் உபயம் மனஹ. ஓகே, இந்த உபயம் மனஹானே வார்த்தை எதுக்கு இங்கே உபயோகப்படுத்துகிறார்? இப்போது இந்த ரெண்டுத்துக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை, அது கணக்கில் வச்சுக்கல. இந்த ரெண்டுத்துக்கு என்ன இது? 5 ஞானேந்திரியங்களுக்கு 5 கர்மேந்திரம், ரெண்டுத்துக்கு கூட
అంతరింద్రియం வந்து మనస్సు అనేది ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறார். மனசு ரெண்டுத்துக்கு வேணும் வேலை பண்ணுறதுக்கு, கனெக்டடாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும். சரியா? மைண்ட் சப்போர்ட்ஸ் ரெண்டுத்துக்கு எனக்கு பின்னாடி இருந்தே. ஸோ 9 பற்றி சொல்லியாச்சு, 11 பற்றி சொல்லியாச்சு. இப்போது 5 பற்றி சொல்லணும். 16வது ஸ்லோகம். शब्दस्पर्शो रसो गन्धः रूपं चेत्यर्धजातयः गत्युक्तः सर्गशिल्पानि कर्मायतनसिद्धयः மாயதனசித்தயः. இங்கே அடுத்தது வந்து 5 பற்றி இங்கே சொல்லலை. உடனே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஞானேந்திரங்களை கர்மேந்திரங்களோட வேலை பற்றி சொல்கிறாரு. ஓகே, அதோடைய வேலை. ஸோ சப்தஸ்பர்ஷ ரச ரூப கந்த அதெல்லாம் வந்து அர்த்தஜாத்தைய. ஓகே, மேலே சொன்ன விஷயத்துக்கு விவரணம், அவ்வளோதான். 5 ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணும், எதுக்கு உபயோகப்படும்னா, அர்த்தஜாத்தகன்னா அர்த்தம்னா பதார்த்தங்கள். வெளியில் லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துகளுடைய ஞானம் ஏற்படுறதுக்கு இந்த 5 மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அர்த்தஜாத்தையன்னா அதோடைய அறிவு. ஓகே, இந்திரிய விஷயங்களில் இருக்கிற பேதம் அது தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது கர்ம இந்திரியங்களை 5 செய்கிற வேலை பற்றின்னு சொல்கிறாரு. நடக்கிறது, பேசுறது, கால் நடக்கிறது, வாய் பேசுறது, மலமூத்திர விசர்ஜனங்களில் செய்கிறது, அப்புறம் கைகள் வந்து நிறைய வேலை பண்ணும். அதுக்கு வந்து இங்கே ஷில்பானியான்னு உபயோகப்படுத்துகிறார் வார்த்தை. அப்படி என்னமோ ஸ்கல்ப்டர், நம்ம எல்லோரும் பெரிய ஸ்கல்ப்டர்ஸ் மாதிரியும் பெயிண்டர்ஸ் மாதிரியும். அப்படி என்ன நீ நல்லா அழகாக பண்ணு, இல்லைன்னு எல்லாத்தையும் கோரமாக பண்ணும், அமக்கலமாக பண்ணும், கை வச்சு தானே. குழந்தை எல்லாம் என்ன பண்ணும், முதல்ல எல்லாம் பிரித்து போட்டுடும், கை வச்சு பண்ணும். நீ எப்படி பண்ணானோ. ஸோ சில்பானியன்னா கைகளினால் செய்கிற வேலை. இதெல்லாம் கர்மாயத்தன சித்தைய, கர்மங்கள் நடக்கிறது, கர்ம இந்திரங்களை பற்றி விவரணம், அவ்வளோதான். அடுத்தது 17வது ஸ்லோகம். சர்காதௌ பிரகிருதிர்யஸ்ய कार्यकारणरूपिणी सत्त्वादिभिर्गुणैर्धत्ते पुरुषो व्यक्त ईक्षते இந்த 16வது ஸ்லோகத்தில் அந்த 5 கணக்கு சொல்லிட்டார். நானும் வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். 5 கணக்கு அங்கே முடிஞ்சு போச்சு. இந்த 5 சொல்கிறதுனால சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தானு இது சொல்கிறதே வந்து 5 கிராஸ் எலிமெண்ட்ஸ்னு பற்றி சொன்ன மாதிரி. சட்டில் சூக்ஷ்ம எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கிராஸ் எலிமெண்ட்ஸ் பற்றி சப்தம் ஸ்பர்ஷ ரூப ரசன்னு இது இங்கே நடக்கிறதுல ஞானேந்திரங்களோட வேலை சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அது. ஸோ 5 தத்துவங்களை பற்றி இங்கே சொல்லியாச்சு. 9 சொல்லிடுச்சு, 11 சொல்லியாச்சு, 5 பற்றியும் சொல்லியாச்சு 16வது ஸ்லோகத்திலேயே. ஓகே, அடுத்தது இப்போ 17வது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, 16ல் சொன்னதுக்கு இன்னொரு சின்ன டெஃபினேஷன் என்னென்னா, ஒரு சப்தத்தினால
శబ్దం అనేది ఇంక వార్త ఉపయోగపడుத்திட்டார భగவான் 16வது ஸ்லோகத்தில் இந்த சப்தம் అని சொல்லும்போது எதெல்லாம் சப்தத்துக்கு காரணமாக இருக்கிற விஷயங்களாக இருக்கின்றனதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் which has got சப்த குண விஷய, அதுதான் பாயிண்ட். சப்த குண சப்தத்தினை உருவாக்கி நமக்கு சப்தத்தினை கொடுக்குற எந்தெந்த பொருள் எப்படி இருந்தான்னு அது கூட சப்த குண விஷயம் ஆயிருந்திருக்கணும். இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். எப்படி ஸ்பர்ஷ குண விஷய, ரூபகுண விஷய, ரசகுண விஷய, கந்த குண விஷய, அப்படி 5 பிரித்து 5 கர்மேந்திரங்களும் மொத்தம் சேர்ந்து இது வேறு வேறாக கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் அந்த 5 கூட 5 கிராஸ் எலிமெண்ட்ஸில் சேர்ந்தாச்சு. எது கர்மேந்திரியங்களது விஷயமும் அதில் சேர்ந்துச்சு. இங்கே பார்த்தா 10 தெரிகிறது, ஆனால் கணக்கு நமக்கு இப்போ 5 தானே வரணும். சட்டிலில் கிராஸு சேர்த்துக்கிறோம், சரியா? அப்போது அது முடிஞ்சு போயிடும். அப்புறம் 3 பற்றி பகவான் இங்கே சொல்லலை. 17வது ஸ்லோகம் படித்தோம், அதோட விஷயம் வேறு. 3 பற்றி சொல்லணும் இல்லை இப்போ கணக்கு. ஏன் சொல்லலைன்னா ஆல்ரெடி 13வது ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. என்னது? சத்வம் ஞானம் ரஜக்கர்மா தமோ அஜ்ஞானம், 3 குணங்கள்னு அர்த்தம். பாருங்க எவ்வளோ டாக்டிஸாக சொல்லாமல் போய்டுறாரு. நாம் தெளிவாக இருக்கணும். உத்தவரும் ஒன்றும் கேட்கலை, அப்படி போய்ட்டு 3 பற்றி சொல்லலைன்னு சொல்லலை அப்படின்னு உத்தவர் ரொம்ப உஷாராக இருக்காருன்னு அர்த்தம். நாம் எப்படியோ தெரியல. 3. ஸோ அதனால் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ என்ன பேசுகிறாரு 17ல் வந்து, இப்போது அவர் சொன்ன இந்த 28 அந்த சார்ட் மனசில் வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வந்து இந்த எவல்யூஷன் காஸ்மாலஜி என்னது கொஞ்சம் சொல்ல விரும்பி, இங்கே அந்த சாங்கிய ஃபிலாசபர்களுக்கு க்ளோஸாக தான் இருக்கும் இந்த விஷயத்தில். நம்ம வேதாந்தம் கூட சாங்கிய ஃபிலாசபர் க்ளோஸாக இருக்கும். அந்த காஸ்மாலஜி விஷயம் பற்றி சொல்ல விரும்பி 17வது ஸ்லோகத்தில் என்னன்னா, சிருஷ்டி ஆரம்பத்தில் புருஷன் அண்ட் பிரகிருதி, அன்றைக்கி தான் பேசணும், 2 தானே, புருஷன் இருக்கான், பிரகிருதி, இவங்க 2 மட்டும்தான் இருக்கேன். ஆத்மா அனாத்மா, கான்ஷியஸ்னஸ் அண்ட் மேட்டர், 2 அனாதி, அதுக்கு தான் இருக்கேன்னு. பிரகிருதி மாயா ஆல்சோ அனாதி. அப்புறம் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்க வேண்டியது தானேன்னா, அந்த பிரகிருதி வந்து அதில் இருக்கிற 3 குணங்கள் வந்து அப்படியே சமஸ்தித்தில் இருக்கும்போது ஒன்றும் நடக்காது. 3 குணங்கள் சமஸ்தித்தில் இருக்கும்போது, ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கே ஒன்றும் நடக்காது, எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கு. அப்போது என்ன, அங்கே எல்லோரும் நித்ராவஸ்தையில் இருக்கிற மாதிரி நம்ம கர்மா அங்கே ஏதாவது வேலை பண்ணுறது எல்லாம் அடங்கி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம சஞ்சித கர்மம் எல்லாம் கூட அந்த நித்ராவஸ்தையில் எப்படி அடங்கி இருக்கிறது, அந்த மாதிரி காஸ்மிக் லெவலில் எல்லாமே ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கேன். அப்புறம் 3 குணங்களுக்குள்ளே சலனம் வரும் பிராணசக்தினாலன்னு சொல்லிட்டோம். அப்புறம் பிக் பேங் எவல்யூஷன் ஆரம்பமாகும். அப்போ என்ன ஆகும்னா, காரிய காரண ரூபிணி, இது ஸ்லோகனில் இருக்க வார்த்தை பாருங்க. இப்போ நான் பேசினதெல்லாம் இந்த முதல் வரியில் இருக்கு. சர்க்காதோ சிருஷ்டி ஆரம்பத்தில் பிரகிருதி இருக்கு. ஓகே, அப்புறம் பிரகிருதி அஸ்ய, அந்த பிரகிருதியுடைய காரிய காரண ரூபிணி அப்புறம் வரும். வாட் இஸ் காரிய காரண ரூபிணி అనేది பார்க்கணும். இப்போ பிரகிருதினை பற்றி மட்டும் சொல்லும்போது, பிரகிருதி வந்து காரணமாக இருக்கு எதுக்கு? மகத்தத்துவத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த மகத்துவமும் காரிய காரண ரூபிணியாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அகங்காரம் கூட காரிய காரண ரூபிணியாக இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? பிரகிருதி காரணமாக இருந்து மகத்தத்துவனை காரியத்தைன்னு வச்சுச்சு. ஆனால்
மகத்தத்துவம் ஸ்டாண்ட் பாயிண்டில் வந்து பார்க்கும்போது இது வந்து காரியமாகவும் இருக்கு. யாருடைய காரியம்? பிரகிருத்தியுடைய காரியமாக இருக்கு. ஆனால் மகத்தத்துவம் ஸ்டாண்ட் பாயிண்டில் வந்து பார்க்கும்போது இது காரணமாக இருந்து அகங்காரத்துக்கு இது காரணமாக இருக்கு, அகங்காரம் காரியமாக இருக்கு. அதனால் மகத்தத்துவம் மட்டும் காரியமாகவும் இருக்கு, காரணமாகவும் இருக்கு. அதுதான் அர்த்தம், காரிய காரண ரூபிணி. ஓகே, பிரகிருத்தில ஏன் அப்படி இல்லைன்னா, பிரகிருதி வந்து ஒன்று தான். தட் இஸ் த மதர். ஃபாதர்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா மதர்ன்னு சொல்லுங்க, அது மட்டும் இருக்கு. அதனால் அது அப்புறம் பிரகிருதிக்கு யாரும் காரணம்னு சொல்லக்கூடாது. பிரகிருதி இருக்கு, அவ்வளோதான் இல்லையா? அப்போது மகத்தத்துவம் மட்டும்தான் அது குழந்தையாகவும் இருக்கு, அப்புறம் அப்பாவும் அது அம்மாவும் ஆகிறது. எதுக்கு? அகங்காரத்துக்கு. காரிய காரண ரூபிணி, அந்த வார்த்தை மட்டும் முக்கியம். அப்போது இதே மாதிரி அகங்காரம் கூட சரியா. ஆனால் அதுக்கப்புறம் வர 16 குழந்தைகள் இருக்கு, அது எல்லாமே காரியமாக தான் இருக்கு. அது எதுக்கு காரணம் இல்லை. இந்த காரியக்கான ரூபிணி இந்த 2 இடத்துல தான் இருக்கு. ஓகே, அதனால தான் இந்த சிருஷ்டி விஷயம் பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, உங்களுக்கு கொஞ்சம் அது எங்கெங்கெல்லாம் இருக்க, வேதாந்தத்தில் மட்டும் இல்லை, நித்தியம் செய்கிற பூஜா சங்கல்பத்தில் கூட இப்படி சொல்ல மாட்டோம், ஆனால் வேறு விதமாக சொல்லுவோம். ஓகே, வாத்தியார் அது கையில் போட்டு இப்படி வச்சுக்கோங்க அனுவார். வச்சதுக்கப்புறம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மண द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे अष्टाविंशति कलियुगे प्रथम पादे தினம் சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஞாபகம் இருங்க. இப்போது ஒரு வாட்டி கோவிலில் சொல்கிறோன்னா அதுக்கப்புறம் போகும். ஜம்பூதீபே பாரத வருஷ பரதகண்டே மேரூர் தட்சிணே பார்ஷ்வே கோயம்புத்தூரே, அப்புறம் தன்வந்திரி கோவில் எங்கோ, அப்படி 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 வந்து நட்சத்திரம் திதி இந்த நாள் இன்னைக்கு இந்த நானும் சோன்ஸ் இவ்வளோ ஏன் சொல்கிறது பாருங்க. ஐ எம் கனெக்டட் டு தட் ஹோல் கிரியேஷன் தான் அர்த்தம். பிரம்மதேவனுடைய 2வது பாகம் ஆயுஷ் அவருக்கு இப்போ தான் சஷ்டி பூர்த்தி கூட ஆகலை இன்னும். அவர் எங்கு தான் 50 வருஷம் முடிச்சுது அவருக்கு. ஆனால் அவருடைய ஆயுஷ் கணக்கு வேறு. द्वितीय परार्थे அப்புறம் 28வது அஷ்டாவிம்சதி கலியுக 28வது கலியுகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கலியுகத்தில் கூட பிரதம பாதத்தில் தான் இருக்கும். 5005 இயர்ஸ் தானே ஆயிடுச்சு. இன்னும் 3 லட்சமாக என்ன கணக்கு இருக்கு, ஞாபகம் இல்லை எத்தனை ஆயிரங்கள் அப்படி இருக்க கலியுகம். பிரதம பாதத்தில் தான் இருக்கிறோம். சீக்கிரமாக ஞானம் அடைஞ்சு போல இருக்கும். அப்புறம் எப்படியோ இருந்து போட்டோம், நமக்கு என்ன பார்த்தீங்களா. எதுக்கு இது சொல்கிறேன்னா, சிருஷ்டி பற்றி ஞாபகப்படுத்துது. யூ ஆர் கனெக்டட் டு தட். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் கான்செப்ட். அப்புறம் இந்த ஆவணி ஆவட்டம் அந்த சமயத்தில் மட்டும் இப்போ நம்ம படித்த இந்த மகத்தத்துவம் இதெல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு யாருக்கு என்ன சொல்கிறாங்க தெரியாது. ஏன்னா ரொம்ப பசியாக இருக்கும், காலையிலேருந்து காயத்ரி சொல்லி இட்லி சாப்பிட்ணும். அதனால உங்களுக்கு முடிச்சுடனேன். எப்பாவது இப்படி இருக்கிடான்னு சொன்னான்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்கா, யாருக்கு டைம் இருக்குது. ஏதோ பண்ணு மெக்கானிக்கில் முடிச்சுட்டு வேணும். அப்பா முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் போட்டு முடிச்சு இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் அங்கே சிம்பிளாக, இங்கே வந்து இந்த மகத்தத்துவம் இந்த பிரகிருதி இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பஞ்சபூதங்களை பற்றி எல்லாம் வரும். சரியா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே கூட ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட் அது. அப்போது உனக்கு உன்னுடைய லிங்க் நீ అనేది இந்த இதில் சிம்பிள்னு சொல்லிட்டு என்ன சொன்னோம், நிக்ருஷ்ட வஸ்துனி உத்கிருஷ்ட భావనని சொன்னா அந்த கிளாஸில். அதை மாதிரி இந்த வெஷ்டி అనేది சமஷ்டிதோட எப்போ கனெக்ட் பண்ணிக்கோ. அதுதான் எல்லா உபாசனைகளுடைய நோக்கம். அது நீ என்ன பண்ணாலும் சரி. சந்தியாவந்தனத்தில் கூட வரும். ஆவணாவட்டானிக்கு ஸ்பெஷல் இல்லை. நார்மல் சந்தியாவந்தனம் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணாவே அதில் இந்த விஷயங்கள் நிறையா வரும். டீட்டெயில்டாக அதில் டைமிங் இருக்குது.
அப்புறம் இப்போது சயின்ஸ் வந்து இது எல்லாமே வேறு விதமாக என்ன சொல்லுவோம்னா மூணு குணங்கள் நம்ம அவங்களுக்கு கடைசியில் எது போய் என்ன டிசைட் பண்ணி பார்த்தா கூட நியூட்ரானு நியூட்ரானு புரோட்டான் எலக்ட்ரான் அதுதானே மூணு புரோட்டான் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் மூணு குணங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஏன் இப்படி சுற்றுறது அது ஏன் இப்படி தெரியல அது அப்படி தெரியாது. ஏன் தெரியறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நீ எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் சரி அங்கெங்கெங்கே இருப்பேன், பெரிஃபெரியிலே இருப்பேன், எங்கே மாயில் இருப்பேன் இல்லையா. அதனால வந்து இந்த சொல்லி அப்புறம் முக்கியமான வார்த்தை சரி சத்வாதிபிகி குணைஹி இப்போ நான் பேசினது எதுக்கு தெரியுமா? இதுக்காக தான் இந்த வார்த்தைக்கு ஆதத்தே சத்வகுணம் இந்த குணங்கள் மூணுத்துக்கும் ஆதத்தேன்னா அது சப்போர்ட் பண்ணுறது பிரகிருதி. அப்படி அங்கே வந்து அந்த எல்லா சலனம் ஏற்படுறது சரியா காரியகாரன் ரூபிணி இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்பா பல காம்பினேஷன்ஸோ எல்லாம் கலந்து ஆகிடும். ஆனால் சார் இவர் முதல்ல இருக்கார் அந்த புருஷன் என்ன பண்ணுறார் சார்ன்னா அந்த புருஷன் தமிழில் ஷா கூட சொல்ல மாட்டாங்க. நான் என்ன புருஷன் என்ன ஒன்றும் பண்ண மாட்டார் சார். காஃபி கப்பு வச்சுக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருவார். கொஞ்சம் காலிங் பில் அடித்தாச்சு ஏந்திரிச்சு கதை திறந்து பார்க்கலாம் இல்லை ஃபோனு அடிக்கிறது அது கூட காதில் விழாதா இப்படியா இருப்பாங்கன்னு அது அப்படி தான் பரம்பரை. ஏன் புருஷன் ஒன்றும் செய்ய மாட்டுறாமா அதுதான் சொல்கிறார் பகவான். புருஷா அவ்வக்த ஈக்ஷதே. அவ்வக்தன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அங்கே வந்து வியக்தம் அண்ணார் வேறு ஸ்லோகத்தில் அது சந்தி அப்படி இருக்குது ஜாக்கிரதை படிச்சுக்கோன்னு சொன்னான் முந்தாவது ஸ்லோகத்தில். இதில் வந்து ஒன்றும் வரதில்லை ஒன்றும் ஆகிறதில்லை ஒரு கான்ஷியஸ்னஸில் ஒரு எவல்யூஷனும் இல்லை இருக்காது. அதனால் நம்ம வீட்டில் புருஷன் அப்படி இருந்தான்னு ஒன்றும் கண்டிக்க வேண்டாம். ஆனால் திட்டுவாங்க. அப்புறம் திட்டுவோம் இல்லை சும்மா உட்காருவோம் திட்டி வேலை வாங்கணும். இந்த புருஷனுக்கிட்ட வாங்க முடியும். பிரகிருதி இப்படியே ஏதாவது சொல்லி ஏன் இப்படி சும்மா உட்காந்துருக்குங்க ஒன்றும் பண்ணாமேனே ஒன்றும் வாய் திறக்க முடியாது. ஏன் ஈக்ஷத்தைன்னா சந்நிதி மாத்திரேனா அங்கே புருஷன் இருந்தாத கான்ஷியஸ்னஸ் இருந்தாத அதோடைய பிரதிபிம்பம் உளுந்தாத பிரகிருதிக்கு ஒரு சக்தி வரும். இல்லைன்னா ஜடம் இது. அந்த சந்நிதி மாத்திரேனானது எங்கே இல்லை. ஈக்ஷதைன்னா அவருடைய பார்வைனால மட்டும் பார்க்குறது ஒன்றும் கிடையாது. ஆனால் உபனிஷத்து அப்படி இல்லை. ஈக்ஷத்தை அப்புறம் அவர் வந்து காமயத்தை அதெல்லாம் சொல்லும். ஒரு உபனிஷத்தில் ஆசைப்பட்டார் நிறைய ஆகணும் ஒன்றும் ஆகலை. அவர் ஒன்றும் பண்ணணும். அப்படி கண்ணாடியில் போய் என்னுடைய பிரதிபிம்பம் வந்து தெரியணுமன்னா நான் அதுக்கு போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்று எஃபர்ட் பண்ணி கண்ணாடி என்னென்னு கொஞ்சம் காட்டு ஏதாவது பண்ணணுமா சொல்லணுமா ஒன்றும் இல்லை. அங்கே பிரதிபலிக்க சக்தி இருக்கிற ஒரு மீடியம் இருந்தால் பிரதிபலம் ஏற்படும். அப்படி தான் கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலும் இருக்குது. ஆனால் எங்கே அது பிரதிபலிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு சக்தி இருக்கோ அந்த புத்தி అనేటువంటి மீடியம் அங்கே சிதாபாசமாக உருவாகும். ஸோ பிரகிருதி மொத்தம் ஒரு மீடியம் அதில் சிதாபாசம் ஈஸ்வர் அதுதான் இவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கார். சந்நிதி மாத்திரனா ஜஸ்ட் மியர் presence ஆஃப் மீ எவ்ரிதிங் இஸ் அப்பியரிங். சொன்னமில்லை நிறைவேற்றி நான் అనేది அங்கே இல்லைன்னா வேறு என்ன இருக்கு? எது இருக்கேன்னு எது பற்றி சொல்லணுமன்னாலும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னாலும் எது நெகேட் பண்ணணுமன்னாலும் ஐ ஷுட் பி தேர். வாட் இஸ் தட் ஐ? புருஷா. அதை பற்றி இப்போ மாண்டுக்கிறதுலும் அழகாக 7வது மந்திரத்தில் படிக்க போகிறோம். ஓகே, அதனால் இங்கே இப்போ வேண்டாம் நிறையா. இப்போதைக்கு உங்கள் வீட்டில் புருஷனை திட்டுங்க நல்லா போய் சொல்லிட்டார் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னார். அப்புறம் ஸோ அவ்வக்த புருஷா ஈக்ஷதே. அவ்வக்தம்னு இங்கே அர்த்தம்
எப்பவுமே எவால்வே ஆகிறதுக்கு மாறுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தேர் cannot be எனி சேஞ்ச். எப்போ மாறாது. அப்போது மேட்டர் ஓன்லி எவால்வ்ஸ் அண்ட் டிசால்வ்ஸ். மேட்டர் பிரகிருதி மட்டும்தான் எவால்வ் ஆகும், டிசால்வ் ஆகும். புதுசு ஒன்றும் இல்லை, இருக்கிறது அப்படி இப்படி. ஸோ மேட்டர் எவால்வ்ஸ் அண்ட் டிசால்வ்ஸ். தட்ஸ் வை ஹவு டஸ் இட் மேட்டர் அபவுட் தி மேட்டர். அதுதான் how does it matter, क्या फर्क पड़ता है. हैप्पी சாங்கில். சரி, 18வது ஸ்லோகம் இருக்கட்டும், பரவாயில்ல. 18. व्यक्तादयो विकुर्वाणाः धातव पुरुषेक्षया लब्धवीर्या सृजन्त्यण्डम् संहता प्रकृतेर्बलात्. இதில் சம்மரைஸ் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே கூட பகவானுடைய கணக்கு முடிஞ்சு போச்சு. அவர் சொல்ல வேண்டிய 28 பற்றியும் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் 28 3 குணங்கள் சொன்னதுனால அதர்வைஸ் 25 எடுத்துக்கணும். 25 అనేది ரொம்ப பாப்புலராக நான் சொன்ன மாதிரி சாங்கியா ஃபிலாசபி. இது நிறைய அதாரிட்டேட்டிவாக நிறைய மகாத்மரோட ஞானிகளை எடுத்துக்கிட்டு விசாரணை பண்ணுறது 25. சரியா? அந்த 25 என்ன இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்லலை, அதுக்கு நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். முதல்ல சொன்னேன், இப்போ புருஷா 28 சுரிக்கிறோம். புருஷா, பிரகிருதி, அப்புறம் 7 தத்துவங்கள். ஓகே, பகவான் முதல்ல சொன்னது 7 தத்துவங்கள். அப்படின்னா பிரகிருதி விக்ருதி ரெண்டுமே அதில் சேர்ந்து இருக்கு. சரியா? பிரகிருதி விக்ருதி ரெண்டுமே அதில் சேர்ந்து இருக்கு. அப்புறம் 4வது என்னன்னா 16 தத்துவங்களை பற்றி பேசிட்டோம். பார்த்தீங்களா? 14 தத்துவங்கள். 16 என்னது? 16 5 ஞானேந்திரியங்கள் அதெல்லாம். ஸோ இப்போ கணக்கு இப்படி போட்டுக்கோங்க. 16 ஓகே, ப்ளஸ் 7 தத்துவங்கள், 7 பகவான் பேசினது தான். அப்புறம் ப்ளஸ் 1 பிரகிருதி, 1 புருஷா, மொத்தம் 25 ஆகிடுது. இதுதான் சாங்கியாவுடைய ஜென்ரல் கேல்குலேஷன். சரியா? அப்போது இங்கே எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்கிறேன் இப்படின்னு சொன்னால், பிரகிருதி விக்ருதி அனே 2 இருக்கு. புருஷ முதல் எடுத்துக்கிறோம். கான்ஷியஸ்னஸ் either it is not a prakriti or not a vikruti or prakriti vikruti. எதுவுமே இல்லைங்க. பிரகிருதி இல்லை, விக்ருதி விக்ருதி இல்லை, பிரகிருதி விக்ருதி ரெண்டுமே இல்லை. அப்படி என்ன சார் அர்த்தம்னா, இந்த நான் சொன்ன இந்த கணக்கு ஓகே, இது எங்கே எப்படி இருக்குன்னா, சாங்கிய யோகத்தை பற்றி பேசப்படுற ஒரு சின்ன புஸ்தகம் இருக்குது. சாங்கிய காரிகா 72 ஸ்லோகங்களோட கூடியிருக்கிற சின்ன புஸ்தகம். சாங்கியர்களோட மெயின் ஃபிலாசபி இந்த 22 ஸ்லோகங்களுக்குள்ளே இருக்கும். அதில் 3வது ஸ்லோகத்தில் இப்போ நான் சொன்ன இந்த கணக்கு இருக்கும். ஸ்லோகத்தில் இருக்கும், மூல பிரகிருதி விக்ருதி ஓகே மகதாத்யா பிரகிருத். இது ஸ்லோகமாக படிக்க முடியாது, போயிட்ரி வராது. மூல பிரகிருதி ரவ்விக்ருதி महदाद्याः प्रकृति विकृति सप्तः. प्रकृति विकृतयः सप्त. நான் சொன்ன கணக்கு அது. மூல பிரகிருதி ஒன்று இருக்கு. அப்புறம் அவிக்ருதி. அவிக்ருத்தின்னா எந்த விக்ருதி இல்லாதது, எது புருஷன் இருக்கான். அப்புறம் மகத்து, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கூட பிரகிருதி விக்ருதி 2 இருக்குது அதில். அப்படின்னா காரிய காரண ரூபிணின்னு சொன்னோம் இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகாதுங்க வேர்ட்ஸ்னால.
அது 7. ஷோடசகஸ்து விகாரஹ. ஓகே, அதுக்கப்புறம் 16 இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய விகாரங்கள் வந்தது. ஆனால் இதுக்கப்புறம் இது அப்படியே இருக்குது. இதில் திரும்பி விகாரங்கள், இது காம்பினேஷன்ஸ் நிறைய ஏற்படலாம், இதில் ஏற்பட்டு புதுசாக காட்டும். ஷோடசகஸ்து ஓகே விகாரஹ. ஆனால் கடைசியில் ந பிரகிருதி ந விக்ருதி புருஷः. இப்போ அதுக்கு தான் அந்த வார்த்தை அதிக சாங்கிய காரிக்கலன்னு முக்கியமான ஸ்லோகம். மொத்தம் 3 இருக்கு. புருஷன் வந்து பிரகிருதி கிடையாது, விக்ருதி கிடையாது. அப்புறம் மூல பிரகிருதி வந்து அது அப்படியே இருக்கும். ஓகே, இருந்துட்டு அதில் வந்து மாயனை காட்டும், அவிக்ருதி. அதுக்கப்புறம் வர மகத் ஆதையாக இருக்க பார்த்தீங்களா, மகத்து அதுக்கப்புறம் எல்லாம் வந்தது எல்லாமே கூட அது வந்து பிரகிருதி விக்ருதி 2 இருக்குது அதில். அது சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயம். சரி, ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன? இதோ மகத்தத்துவம் அகங்காரம் முதலானது எல்லாம் கூட இந்த ஜகத்துக்கு வந்து உபாதான காரணங்கள். ஓகே, மெட்டீரியல் காஸு. அப்புறம் புருஷ அந்த மேலே சொன்னதுனால அந்த கான்ஷியஸ்னஸ் புருஷனுடைய சந்நிதி மாத்திரத்தினால அதில் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டு சுஜன சக்தி. சரி, லப்த வீரியா. வீரியம் என்ன? அந்த சக்தி, எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய சக்தி. மேட்டர் எப்படி அது வேலை பண்ணுறது? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ். பிரதிபிம்பத்துக்கு கூட சில சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு படித்தோம் இல்லையா பஞ்சதசியில்? சூரியனோட பிரதிபிம்பம் பக்கெட்டில் விழுந்தா, பக்கெட்டில் இருந்த பிரதிபிம்பம் திரும்பி இன்னொரு ரூம் மேலே அப்படி விழுந்தா வெளிச்சம் காட்டுறது. ஸோ இட் ஹேஸ் காட் சம் சிமிலாரிட்டிஸ், சம் டிசிமிலாரிட்டிஸ் ஆல்சோ. பட் எங்கேருந்து அசல் அது வந்ததுன்னா பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் வராது. அதனால் இங்கே இந்த ஜடமாக இருக்கிறத சுருஜந்தி அண்டம். இந்த அப்புறம் இந்த எல்லாமே காம்பினேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து முதல்ல அசல் எங்கேருந்து வீரியம் எங்கேருந்து வந்துச்சு? புருஷனுக்கிட்டேருந்து வந்தது. அப்புறம் சம்ஹதாக வாங்கோன்னு அப்பா கலகா என்னது பேல்பூரி அது இது எல்லாம் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் சமதான ஆல் மிக்ஸ் டுகெதர் அண்ட் பஞ்சீகரணமாகி அதே ஆகி கோட்டானு கோட்டி வெரைட்டிஸ் கணக்கு இல்லாமல் அப்படி வந்து இந்த பிரகிருதியோட பலத்தினால. ஆனால் பிரகிருதி பலம் எங்கே வந்துச்சு? புருஷனுக்கிட்டேருந்து வந்துச்சு. அப்புறம் வந்து அண்டம். ஓகே, இந்த பிரம்மாண்டத்தினு அது கம்ப்ளீட்டாக ரவுண்டு ஷேப்பில் இருக்காதாம்மா, ஸ்பிரிக்கலாக இருக்காது. அந்த எப்டிக்கல் என்ன சொல்லுவாங்க இப்படி இருக்குமா கொஞ்சம். அதனால தான் அண்டம்னு சொல்லப்படுது. ஓகே, இட் இஸ் இன் த ஓவல் ஷேப் பிரம்மாண்டம். அதெல்லாம் கூட உருவாயிடுதுன்னு சொல்கிறார். பிரம்மாண்டம் சிருஷ்டி ஆகிடுது. அதுக்கப்புறம் இப்போ 19 வந்து வேறு யாரெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்களன்னா பேசுகிறமே பரவாயில்ல. ஓகே, எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு முடிஞ்சுக்கும், எல்லாம் சாப்பிட்டு ஏப்பம் விடுவார். அந்த மாதிரி தான் அத்வைத்த ஞானம் அடைஞ்சவன் வந்து நமக்கு என்ன ஓகே தான். அதான் கிருஷ்ணர் வந்து எல்லா ருஷிகள் இப்படி சொன்னார், நல்லது தான், கரெக்டு தான், அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 19வது ஸ்லோகத்தில் சப்தைவ தாதவ இதி தத்ரார்த்தா பஞ்சகாதயः ஞானமாத்மோ பயாதாரः ததோ தேஹேந்திரியாசவः. ஒருவேளை யாராவது தத்துவங்கள் 7 தான் யாராவது பேசிட்டு இருந்தா ஓகே அப்படின்னு இப்போ கொஞ்சம் நல்ல மூலையில் அந்த சார்ட் உபயோகப்படுத்திட்டு எதில் போடணும் அது அதில் போட்டிருப்பாங்க. அது ஏற்றுக்கோ, தப்புன்னு கிடையாது. நமக்கு வேண்டியது ஒன்று. நம்ம ஒன்றில் வந்து எத்தனை வந்தால் என்னப்பா, நீ எத்தனை சொன்னாலும் கடைசியில் ஒன்றுக்கு வரணும். ஓகே, அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உத்தவா. ஆனால் சும்மா இப்போ பேசி கொஞ்சம் நேரம் பேசுவோமே, இன்னும் டைம் இருக்க கொஞ்சம். 7 யாராவது சொன்னால் என்னென்னது? ஆகாயம்
வாயு முதலான பஞ்ச மகாபூதங்கள் லிஸ்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் பஞ்ச காதையன்றார். காதையன்னா கக ஆகாயம் முதலான. சரி, பஞ்ச மகாபூதங்கள் 5 கணக்கு பண்ணிக்கோங்க நீங்களே. அப்புறம் ஜீவ பரமாத்மா ஃபினிஷ் 7 கணக்கு. 5 பஞ்சபூதங்கள் தானே எல்லாமே மிக்சர் இல்லை காம்பினேஷன். அப்படின்னா அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். பிரகிருதி மகத்தத்துவம் அகங்காரம் கணக்கு நல்ல ரிஜிஸ்டர் ஆகி போயிடுச்சு இல்லையா? அதுதான். ஸோ 7ன்னு சொல்லட்டும், பரவாயில்ல. அப்புறம் அந்த 7லேருந்து தேகம் இந்திரியங்கள் பிராணங்கள் நிறைய வந்து என்னென்னமோ ஆயிடுத்தே. அடுத்தது 20வது ஸ்லோகத்தில் ஷடித்யத்ராபி பூதானி ஷடித்யத்ராபி பூத பஞ்சஷஷ்ட பரம் பரः புமான் பஞ்சஷஷ்ட பரः தைர்யுக்த ஆத்மசம்பூதைः सृष्टेद्वं समुपाविशत्. நம்ம பதார்த்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துக்கு ரொம்ப இது கொடுக்க வேண்டாம். 6ன்னு யாராவது சொன்ன தத்துவங்கள் வந்து சப்போஸ் யாராவது 6ன்னு சொன்னால் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே. என்ன கணக்கப்போ பஞ்ச மகாபூதங்கள் ப்ளஸ் 1 பரமாத்மா, தட்ஸ் ஆல். சினிமா முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த ஒரு பரமாத்மாவோடைய ரிஃப்ளெக்ஷன்னால் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துச்சு. ஆனால் நிறைய காம்பினேஷன்ஸ் எங்கே பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் ஆகணும். பஞ்சீகரணம் பற்றி தத்துவபதத்தில் படித்தோம். ஓகே, அது இப்போ இங்கே சொல்ல மாட்டேன். ஒரு ரொட்டின்னு 4ஆக பிரித்து அப்புறம் 4 இல்லை 2ஆக பிரித்து ஒன்று நான் அப்படியே வச்சுக்கிட்டேன்னு, இன்னொன்று வந்து மிச்சம் எல்லாருக்கும் 4 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். அப்படி எல்லோரும் பண்ணாங்களாமா பஞ்சபூதங்கள் எல்லோரும் பண்ணி நல்ல ஒரு சாப்பாட்டு டின்னர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வெரைட்டியாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணும். அதுக்கு பேர் பஞ்சீகரணம், அவ்வளோதானா? ஓ, அதிகம் பெரிய பேர் வச்சுட்டீங்க. கம்பைன்டு அரேஞ்சு டின்னர் பஞ்சீகரணம், அவ்வளோதான். அடுத்த ஸ்லோகத்தில் சத்வார்வே வேதி தத்ராபி தேஜ ஆபோன்னமாத்மனஹ ஜாதானி தைரிதம் ஜாதம் ஜன்மா வயவினः खलु. மேலே ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும், சமுபாவிஷத்து. அப்போது பரமாத்மா எல்லாத்துக்குள்ளே என்ட்ராயிட்டாருன்னு சொல்கிறது. அந்த என்ட்ரி అనేది ததனுப்ராவிஷத்து உபனிஷத்தில். என்ட்ரி அண்ணன் எப்படி? என்ட்ரி வித்தவுட் என்ட்ரி. பிம்பம் பிரதிபிம்பமாக தான் அங்கே விழுந்துச்சு, தவிர இவராக போய் அதில் பூந்துக்கல, ஒன்றும் பண்ணல. அந்த வார்த்தை இருக்குது. சிருஷ்டி பண்ணி ஜகத் எல்லாத்தையும் அந்தர்யாமியா. அந்தர்யாமி என்ன யாரோ? சமஷ்டி ரிஃப்ளெக்ஷனு பேர் அந்தர்யாமி, சமஷ்டி சிதாபாசத்துக்கு பேர். அது அந்த வார்த்தை அதில் இருக்குது. இங்கே வந்து யாராவது 4ன்னு சொன்னால் இன்னும் நல்லது. வா 4 என்னென்ன 4ன்னா, இது வந்து அன்றைக்கி சொன்னதுதான், சாந்தோக்கிய வருஷத்தில் சொன்ன மாதிரி பரமாத்மா இருக்கணும் எப்பவுமே. அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அது இல்லை நீங்கள் இது எதுவுமே இருக்காது. சினிமா ப்ரொஜெக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த யார் ஆக்ட் பண்ணாங்க, எந்த ஃபிலிமு, என்ன பாஷை, அதெல்லாம் அப்புறம் எந்த ஊரில் எந்த சினிமா ஹாலில் பரமாத்மா அவர்லேருந்து பிறந்த 3 பற்றியே சொல்கிறாரு. என்னது? தேஜஸ் ஜலமும் பிருத்வி. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, சாந்தோக உபனிஷத்தில் பஞ்சமகாபூதங்கள் 3ஆக கணக்கு சொல்கிறது. அதுதான் இங்கே ரிஃபர் பண்ணுறாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? 3 தான் இப்போ கண்ணுக்கு தெரியறது, 2 தெரியல. இல்லை அக்னியில் அது 2 அடங்கியிருக்கேன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோ. சினிமா முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து நானாத்வம் எல்லாம் விஸ்வம் மொத்தம் ஜெகத்தெல்லாம் ஆவிர்வமாய் இந்த 4லேருந்தே அப்படியும் சொல்லுவாங்க. பரவாயில்ல, சொல்லட்டுமே. அப்புறம் இன்னொருத்தர் யாராவது 17ன்னு சொன்னால் வேண்டாம். 17 சொன்னால் இப்போ 10 இன்னொரு நிமிஷம் ஆகும். ஆக்சுவலி இந்த
4வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வேறு வேறு கணக்கெல்லாம் சொல்லுவார். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உத்தவர் கேள்வி கேட்பார். இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கேள்வி வரும். ஆமாம், நல்ல இம்பார்ட்டண்ட்டு டவுட் அது. அதே தான் இந்த அத்தியாயம் கடைசியில் வரைக்கும் டிஸ்கஷன் நடக்கும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.